ஜனவரி 14 நிப்டில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து சொன்ன மாதிரி பிரைஸ் இங்கிருந்து ஒரு பெரிய செல்லர் கேண்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு கேப் டவுன் ஆயிருந்தது. எக்ஸாக்டா நம்ம சொன்ன இந்த புல் பேக் லெவல்ல. ஸோ இந்த 3 கேண்டிலோட 50 to 60% இந்த கேண்டிலோட ஓப்பன்ல லோ வச்சுட்டு ஸ்வீப் பண்ணிட்டு நல்லாவே இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்திருந்தது. ஸோ பிரைஸ் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன்ல அடுத்தடுத்த 5 மினிட்ஸ் கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில் இருந்தது. ஸோ அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு செல்லர் கேண்டில் கொண்டு வந்து இங்க எப்படி புல் பேக் எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் புல் பேக் எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் நேத்தத்தோட 15 மினிட்ஸ் ஐயையும் இன்னைக்கு டே ஐயையும் ஸ்ட்ராங்கா இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா பிரைஸ் அடுத்தடுத்த நல்லா புல் பேக் எடுத்துட்டு ரேலி ஆகிறதுக்கு பாசிபிள் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் எல்லாமே லிக்விடி எடுத்துட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பிரைஸ் இங்க இருந்து நல்லாவே ஒரு புது லோ வச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாம் ஒரு பையரோட லோ இருந்தது. இன்டர்னல்ல ஒரு செல்லரோட லோ வந்தனால இங்க பிரேக் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்வீப்புக்கு அப்புறம் புது லோ வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பையரோட லோ ஈக்குவல் லோவா கிடைச்சிருந்தது. அது வந்து என்னன்னா இந்த இடத்த நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைனையும் நல்லாவே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருந்தாங்க. ஸோ மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக் எடுத்துட்டு பிரைஸ் இந்த லெவல வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரேலி அடுத்தடுத்து நல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலியா இருந்திருந்ததுன்னா பிரைஸ் மேல போயிருக்கும். பிரைஸ் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ண மாதிரி இங்க ஒரே லெவல்லே மார்க்கெட் நின்னுட்டாங்க. ஸோ இது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது 1 ஹவரோட ஓப்பன் பிரைஸ் செல்லரோடது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால பிரைஸ் அந்த இடத்துல வந்து செல்லர் ஜோனுங்கிறனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் செல்லரோட கேண்டில் அடுத்தடுத்த உள்ள வந்தது. ஸோ இந்த கேப்பை மறுபடியும் ப்ரீவியஸ் க்ளோஸோட சேர்த்து ட்ரை பண்ணாங்க. ஸோ இங்க ட்ரை பண்ணும்போது பிரைஸ் இந்த கேண்டிலையும் பிளஸ் இந்த ட்ரெண்டையும் நல்லாவே பிரேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் அடுத்தடுத்து மேல போயிருக்கும். பட் இங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து அடுத்தடுத்த லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே நல்லாவே பிரைஸ் வந்துருச்சு. ஸோ கீழே வரும்போது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு செல்லர் ஓப்பனை வந்து ப்ரீவியஸா அதை க்ளோஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த பையரோட லோக்கு வந்து பிரைஸ் வரதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ அப்படி இந்த லெவல் வரைக்கும் வந்தது. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா டே லோ வரைக்கும் பிரைஸ் இன்னைக்கு வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் இருந்தது. ஸோ இங்க இருந்து ரிவர்சல் ஆன பிரைஸ் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருந்தாங்கன்னா அடுத்தடுத்து ஸ்ட்ராங்கரா போயிருக்கலாம். ஆனா இங்கேயும் வந்துட்டு மறுபடியும் ஒரு புதுலோ வச்சிருந்தாங்க. ஸோ அந்த புதுலோ இந்த தடவை ஒரு பையர் லோவா இருந்தனால பிரைஸ் இங்கிருந்து ஃபால் ஆனதுக்கு ஒரு 50% ரிகவரி ஆயிட்டு மறுபடியும் புல் பேக் எடுத்து மார்க்கெட் நிக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஃப்ரைடே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி சின்னதா ஒரு புல் பேக் மறுபடியும் இந்த இடத்துல எடுத்துட்டு ரேலி ஆனாங்கன்னா அடுத்தடுத்து மேல போறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஒருவேளை பிரைஸ் இந்த பையர் ஜோன் வரைக்கும் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பையிங் லோ இருந்தா மட்டும், அதாவது ஈக்குவலா கூட வரலாம், வந்துட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கூட எடுத்துட்டு போறதுக்கு பாசிபிள் இருக்கு. இன்கேஸ் ஒரு லோ வந்து ஒரு செல்லர் லோவா ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து பிரைஸ் முன்னாடி இருக்கிற புல் பேக்கை பிரேக் பண்ணாதான் மேல போறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஃப்ரைடே எப்படி ஓப்பன் பண்றாங்க பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ.